வணக்கங்க. ஏதாச்சும் அதிர்ச்சியான சம்பவம் கேட்டா மயக்கம் போடுவோம். ரத்த அழுத்தம் அதிகமான மயக்கம் போடுவோம். ரொம்ப வெயிட் தூக்கணும் அப்படின்னா மயக்கம் போடுவோம். ரொம்ப தூரம் ஓடிட்டு வந்தா மயக்கம் போடுவோம். சரி, ஆனா ஏன் மயக்கம் போடுறோம்? கடுமையா வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம உடம்புல நிறைய வேதிப்பொருட்கள் சுரக்குங்க. உதாரணமா அட்ரினலைன், டெஸ்டஸ்டிரான். இதுக சுரந்தாதான் தொடர்ந்து கடுமையான வேலைகள் செய்ய முடியுங்க. அப்படி வேலை செய்யறப்போ நம்ம உடம்புல நிறைய சக்தி உபயோகப்படுத்தப்படுங்க. வேலை செஞ்சு முடிச்சதும் மூச்சு வாங்குவோம். ஏன்னு முன்னால வீடியோலயே சொல்லியிருப்போம். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. நமக்கு நிறைய ஆக்சிஜன் வேணும் அப்படின்னு நம்ம இதயம் சீக்கிரமா வேலையை செய்வாங்கங்க. ரத்தத்தை எல்லா பாகங்களுக்கும் வேகமா அனுப்புவாங்க. எப்பயுமே உடற்பயிற்சி செய்யறவங்க அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க, அது பழகி இருக்கும். புதுசா பண்றவங்களோட இதயம் அவ்வளவு வேகமா துடிச்சிச்சு அப்படின்னா இதயத்துல இருந்து போற ரத்த நாளங்கள் அழுத்தம் தாங்க முடியாம வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்படி ஆச்சு அப்படின்னா அவங்க இறந்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இத தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம மூளையில இருக்கிற மெடுலா ஆப்லாங்கேட்டாக்கு ஒரு சமிஞ்ஞை, அதாவது சிக்னல் அனுப்பி நம்ம உடம்பே நம்மள மயக்கம் அடைய செய்யுதுங்க. இதனால நம்ம உள் உறுப்புகள் எல்லாம் வேலை செய்யறத கம்மி பண்ணிக்கும். வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியாததால ரத்த அழுத்தமும் கம்மி ஆகுங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம ரத்தத்துல சக்தி எல்லாம் மறுபடியும் நமக்கு திரும்ப கிடைச்சிடுங்க. அப்போ மயக்கம் தெளிஞ்சிடும். எளிமையா சொல்லணும் அப்படின்னா நம்ம அழுத்தம் அதிகமாகி ரத்த நாளங்கள் வெடிச்சு சாகிறதுக்கு பதிலா நம்மளை அமைதிப்படுத்தி சக்தி தர்றதுக்காக தான் நம்ம மயக்கம் போடுறோம் அப்படின்னு சொல்லலாங்க. சரிங்க, உங்களோட எனக்கான நேரத்திற்கு நன்றிங்க. இப்படிக்கு என்றும் அன்புடன் நான் உங்கள் சாணக்கியன்.